ஒரு வீடியோ கால் பேசுகிறதுக்கே இப்படி அலைய விடுறான். இவனை நம்பி அவள் எப்படி ஜேபியை ஏமாற்றி பிளானை சக்ஸஸ் பண்ண போகிறாளோ தெரியலையே. என்னங்க மணி, இப்படியே போயிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் நானும் என் வேலையை விட்டுட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்குது? கடைசியாக என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க? சொல்கிறத தெளிவாக ஒரே முடிவாக நறுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு போவோம்ல. அது இது நீ கொஞ்சம் அமைதியாரு. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை சார், நீங்கள் பாட்டுக்கு இப்போவே 10 லட்சம் கொடுத்தா தான் ஆச்சுன்னு சொல்கிறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அவள் தான் ரீசன் சொல்லிட்டாள்ல, அப்போது அவளோட சுச்சுவேஷன் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா? அவகிட்ட இப்போ அவ்வளோ பணம் கிடையாது சார். அவளுக்கு சேர வேண்டிய சொத்து அவள் கைக்கு வந்தால் தான் அவளால் எதையுமே செய்ய முடியும். அதெல்லாம் ரைட்டு தானுங்க அம்மணி. ஆனால் என்ற நிலைமையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும்ல. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. லேட் பண்ணால் அவரோட உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. நானும் அதுக்கு தான் பணத்துக்கு அல்லாடிட்டு இருக்கேனுங்க. எனக்கு ஆதாயம் இருந்தால் தானுங்க உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் சொத்து வந்த பிறகு பணம் கொடுக்குற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேனுங்க. அது வரைக்கும் எங்கள் அப்பா உசுரோடு இருக்கணும் இல்லைங்க. இதழ் அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. இதழ் ஓகே, இப்போ என்ன, உங்கள் அப்பாவுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அதான மேட்டர். கிட்னியும் மருந்து செலவுகளும் இலவசமாக கிடைச்சா மற்ற செலவுக்கான பணத்தை உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? ஓகே ஓகே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏண்டி, யார் கிட்னியை உருவி இலவசமாக கொடுக்கலன்னு இருக்க? உன்னோடதை இல்லை, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏண்டி அங்கிட்ட தள்ளி போகிற? உன்னெல்லாம் நம்ப முடியாதுடி. அடைச்சி சார், இந்த டீலிங் உங்களுக்கு ஓகேவா? சரி, அது எப்போ அரேஞ்ச் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க? எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மெடிசன்ஸ் எல்லாமே இல்லாதவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குழுவோட ஸ்பான்சர் தான் எங்கள் ஆன்ட்டியும் ஒருத்தர் தான். ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் ஓகே பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு மருந்தும் கிட்னியும் இலவசமாக கிடைச்சிரும். எந்த டேட்டில் எந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆச்சு ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணணும். இவ்வளோ விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. சரி, 1 வாரம் 10 நாள் தானே, வெயிட் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் எங்கள் ஆன்ட்டி கூட நான் சொல்கிற மாதிரியே வீடியோ கால் பேசணும், ஓகே தானே? உங்கள் காரியம் ஆன அப்புறம் நீங்கள் பாட்டுக்குன்னு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுங்க அம்மணி? நம்பணும், அவ்வளவுதான். அதானுங்க, எப்படி நம்புறது? இங்கே பாருங்க, நீங்கள் கேட்ட பணத்தை உடனே என்னால் கொடுக்க முடியாது தான். உங்கள் அவசரத்துக்கு மெடிக்கல் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்லி ஏமாத்துகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மோசக்காரி இல்லை, புரிஞ்சுதா? சரி சரி, கோவப்படாதீங்க மணி. இந்த காலத்தில் யாரையும் எதுக்காகவும் நம்ப முடியறது இல்லை பாருங்க. சரி விடுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசும்போது நம்பி தான் ஆகணும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மணி, என்னை ஏமாத்தலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் பார்க்க தான் டீசெண்டாக ஹீரோ மாதிரி இருப்பேன். யாராச்சும் என்னை ஏமாத்த நினச்சா பக்கா வில்லனாக மாறிடுவேன். உங்கள் கூட நான் ஹீரோவாக ட்ராவல் பண்ணுறதா இல்லை வில்லனாக ட்ராவல் பண்ணுறதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், சரிங்களா? என் கூட நீ ட்ராவல் பண்ண போறியா? இருடா இரு, உன்னை எப்போ எப்படி கழட்டி விடணும்னு எனக்கு தெரியும். அப்போ நாளைக்கு வீடியோ கால் பேசிடலாம் தானே? ஓகே டன். அப்பாவோட ரிப்போர்ட்லாம் இப்போ வாங்கிட்டு போகிறீங்களா? ரூபி கிட்ட நாளைக்கு கொடுத்து விடுங்க.
உங்கள் அப்பாவோட ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு அதையும் சேர்த்து கொடுத்து விட்ருங்க. வேறு ஏதாச்சும் தேவையான்னு அவங்கக்கிட்ட பேசிட்டு ரூபிக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலாக தான் இந்த உதவியை பண்ணுறேன். மறுபடியும் பணம் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது. சே சே சே, நான் அவ்வளோ பெரிய கொள்ளைக்காரன்லாம் கிடையாதுங்க மணி. நியாயமாக நடந்துப்பேன். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் உங்கள் அம்மாவை தேடிட்டு இருக்கீங்களாமே. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பற்றி எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாராமே, அப்படியா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அதை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை சார், ஹிப்னாட்டிசம் பண்ணுற ஒருத்தர் எனக்கு தெரியும். உண்மையை சொல்ல மறுக்கிற குற்றவாளிகளை ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுல அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. அவர்கிட்ட உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனால் அவர் உங்கள் அப்பாவோட ஆழ் மனசில் புதைஞ்சி கிடக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துடுவார். அதில் உங்கள் அம்மாவை பற்றின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாவே அப்படி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். யாருங்க அவரு? ப்ளீஸ் சொல்லுங்க. நான் உடனே எங்கள் அப்பாவை அவர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் எப்படி எங்கள் அத்தை கிட்ட பேசுகிறீங்கன்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அட என்னங்க அம்மனி, என்னோட ஆக்டிங் ஏதாவது மேரேஜ் ட்ராமாவிலேயே பார்த்துருப்பீங்களே. நாளைக்கு பாருங்க, ஐயாவோட நடிப்பில் நீங்களே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. சரிங்க, அதே நாளைக்கு பார்க்கலாம். சரி வாடி, நாம் போகலாம். நாளைக்கு நீ வா. மாப்ஸு, என்ன ரொம்ப சந்தோஷமாக டபுள் ஓகே சொல்லி அனுப்பி விட்டுட்ட? அப்போ அந்த புள்ள எல்லாத்தையும் நிஜமாக தான் சொல்லிட்டு போகுதோ? இப்போவும் அந்த கேடி குப்பம்மா போய் தான் சொல்லிட்டு போறா. ஐயோ, அப்போ ஏன்டா ஓகே சொன்ன? அப்போ அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டு? அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது உண்மைதான்டா. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிட்டு போனா பாரு, ஹிப்னாட்டிசம். ஹிப்பு டான்ஸுன்னு, அது சுத்தமான வடிகட்டுன்னு பொய். டேய், எப்புட்றா எப்புட்றா இப்படி பாலையும் தண்ணியும் தனியாக பிரிக்கிற மாதிரி நிஜம் எது பொய் எதுன்னு தனித்தனியாக பிரித்து கண்டுபிடிக்கிற? அது வேற ஒன்றும் இல்லை மாம்சு. இந்த உதடு இருக்கிறதுல உதடு, அதை அசைஞ்சு நெளிஞ்சு பேசுகிற டிசைனை வச்சு அந்த வாய் பொய் சொல்லுதா நிஜம் சொல்லுதான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டலாமே. அப்படியா? எப்படி எப்படி எப்படி? அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குதா? இருக்குதே. அதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 2 நிமிஷம் போதும். அப்படியா? அது எப்படி மாப்ஸு? அது அப்படிதான் மாம்சு. டேய் டேய், மாப்ஸு மாப்ஸு, எனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறியா? ஏன்டா என் முதுகில் அடிக்கிற? பைத்தியம் பிடிச்ச பரதேசி நாயை, எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு அவன் சொன்னா கூட அதையும் நம்பி எரும மாடு கிட்ட ட்ரைனிங் போக போல. ஏண்டா, நீ பிறக்கும் போதே மூளையை சேட்டு கடையில் அடகு வச்சுட்டு தான் பிறந்தியாடா. எனக்கு நல்லா வருது வாயில. உனக்கு என்னடா இதில் பொறாம? எதே? இப்போ நீ என்ன சாதனை பண்ணிட்ட உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டேன். அவன் இவ்வளோ நேரம் அந்த புள்ள வாயவும் கண்ணையும் பார்த்து பார்த்து நல்லா சைட் அடிச்சிட்டு நல்லா ரோடு ரோலர் சைஸில் உருட்டிக்கிட்டு இருக்க உன்கிட்ட. அதையும் நம்பிக்கிட்டு நீ கேனத்தனமாக கேள்வி கேட்குற. இதில் உன் அறிவை பார்த்து நாங்கள் பொறாம வேற பட்டுட்டோம். மவனை என்ன கொலகாரன் ஆக்காத சொல்லிட்டேன். டேய் டேய், சிரிக்காத. அவனை முட்டாளாக்கி விட்டதே நீதான்டா. டேய் சரி, அது இருக்கட்டும். நாளைக்கு உன்னோட பிளான் என்ன? வீடியோ கால் பேசிட வேண்டியதான். அது சரி, அப்போ பணம்?
அதுகள்கிட்ட வாங்குற பணத்தில் கொஞ்சத்தை என்னோட இஎம்ஐ முடிக்க தர்றேன்னு சொன்னேன். இப்போ பணமே வாங்காமல் பண்ண போகிறேங்கிற. அந்த புள்ள சொன்ன மாதிரி அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா? பண்ணுவா பண்ணுவா. ம், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டேய் கல்யாணம், அவன்கிட்ட சொல்கிறதுக்கு நீ மறக்கிறதே நல்லது மாப்ஸு. சும்மா இருமச்சி. எப்போ பார்த்தாலும் என் மாம்ச வாரி விட்டுக்கிட்டே இருப்ப நீ. அப்படி சொல்லு மாப்ஸு. இவன் எப்போ பார்த்தாலும் என்னைய முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணுறான்டா. அவன் கிடக்கா மாம்சு, எனக்கு தெரியாதா? நீ தான் அறிவு கொழுந்தாச்சே. நாளைக்கு நீ என்ன பண்ற? எனக்கு முன்னாடியே இங்கே வந்துடுற. அந்த முட்டைக்கண்ணி இங்கே வருவாள்ல, அவகிட்ட நீ தெரியாம கிஸ் பண்ணதுக்கு சாரி கேட்டு பேச ஸ்டார்ட் பண்ற. நீ பேசுற பேச்சில் அந்த புள்ளைக்கு லைட்டா உன் மேல ஒரு இம்ப்ரெஸ் வரணும். புரிஞ்சுதா? என்னது இம்ப்ரெஸ்ஸா? அதுவும் இவனா? நானா? அவகிட்டயா? என்னைய ஏன்டா அவகிட்ட கோத்து விடுற? உனக்கு அறிவு அதிகமா இருக்குதுல்ல மாம்சு. அந்த புள்ளைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதான் மிங்கிளாக்கி விடலாம்னு. இங்கே பாரு மாப்ஸு, நீ தேவையில்லாத ஒன்றை தேவையே இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிற. அவ்வளவுதான் நான் சொல்வேன். நெப்பு மட்டும் இப்படி சொல்லலை, நாங்களும் அதே தாண்டா சொல்கிறோம் மாப்பிள்ள. அவனை வச்சு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காத. அப்புறம் கல்யாணத்துக்கு அவ காரியம் பண்ணிட்டு போயிட போறா. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானுங்க அம்மனிகளா? என்ன மச்சி, இவன் இன்னும் கட்டில் விட்டு எந்திரிக்கல. நம்மளை மட்டும் 6 மணிக்கெல்லாம் வந்துட சொல்லிட்டான். மச்சி, மாப்ஸு வர சொன்னான்னா அதில் ஒரு காரியம் இருக்கும். அவன் எங்கே தூங்கவா செய்கிறான்? கண்ணை முழிச்சிட்டு தானடா இருக்கான். ஏதோ யோசிக்கிறான் போல. அவனுக்கு நீ ஜால்றா, உனக்கு அவன் ஜால்றா. டேய் மாப்ஸு. என்ன மாம்சு, வந்துட்டீங்களா? இந்த இருங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். டேய் மாப்ஸு, எங்கே உங்கள் நைனாவை காணோம்? எங்கே போயிருப்பாரு? கல் கடைக்கு தான். டேய், இவ்வளவு காலையிலேவாடா போகிறாரு? அவருக்கு இதுவே லேட்டுடா. அதை விடுங்க. அதை பற்றியா பேச வந்தீங்க இப்போ? நாங்கள் எதை பற்றி பேச வந்தோன்னு எங்களுக்கே தெரியாது. நீ வர சொன்ன, அதனால வந்தோம். சரிடா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. டேய் மாம்சு, நீ நல்லா கேட்டுக்கோ. அந்த பொண்ணு 10 மணிக்கு அங்கே வர சொல்லியிருக்கா. நான் 10:30க்கு மேலே தான் வருவேன். நீ 9:30க்கே அங்கே போயிரு. அந்த பொண்ணு வரும், மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்கும். நீ ரைமிங்காக காமெடி பண்ணுறத நினச்சிக்கிட்டு எதையாச்சும் உளறி வைக்காம, மாப்பிள்ளை அவங்க அப்பாவை கூட்டிட்டு செக்கப்பு போயிருக்கான், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான், நீங்கள் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் வந்தேன். நேற்று நமக்குள்ளே நடந்ததை நினச்சி எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லு அந்த பொண்ணுக்கிட்ட. நான் ஏன்டா சொல்லணும் மாப்ஸு? நான் ஏன் 9:30க்கு போகணும்? அதான் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் சரியா இருக்குன்னு சொல்லுவல்ல, அப்ப சரியா செய். சரிடா, அது எதுக்கு? மாம்சு, இங்க பாரு. என்ன மாப்ஸு? நான் சொல்றத செய்வியா செய்ய மாட்டியா? நீ சொல்கிறத மட்டும்தான் செய்வேன். சரி, அவ்வளோதானே? இருடா, நான் சொல்றத முழுசா கேளு மாம்சு. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோம்னு மனசு சரியில்லை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு தான் விடிஞ்சது இங்க வந்து நிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு ஒரு கேரிங்கா வாய்ஸ்ல பேசணும். சரியா? தொண்டையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி அப்படியே குரல்ல சில்லுன்னு வழிஞ்சு ஓடணும். நீ பேசுறது பார்த்து ஐயோ இந்த அப்பாவிய போய் தப்பா நினைச்சிட்டோம்னு அந்த பொண்ணு கண்ணில் ஒரு ஃபீல் வரணும். புரிஞ்சுதா? கரெக்டா பேசிடுவல்ல? அப்புறம்
அந்த நேரம் பொண்ணுக்கு பின்னாடி ஒரு மாடு கயிற்று அறுத்துக்கிட்டு ஓடி வரும். நான் தான் நம்ம பால்காரங்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாட்டை பார்த்து நீ பயந்துராத, அது பசுமாடு தான், ஒன்றும் பண்ணாது. ஏன் மாப்ஸு? உன் சோழிய முடிக்க போறான் மாப்ஸு. நீ சும்மா இருடா. டேய், பயப்படாத, அது பசுமாடு தான். அது அந்த பொண்ணுகிட்ட வர்றப்ப சடார்னு குறுக்க பாஞ்சி விழுந்து அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி பக்காவா ஆக்டிங்க விடு. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நல்லா மண்ணுல உருண்டு புரண்டாலும் அதுல உனக்கு லேசா அடிபட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்பதான் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகும். லேசா அடிபட்டா பரவாயில்ல, ஏடா கூடமா அடிபட்டுச்சுன்னா என்ன பாக்குற? டேய், என்னைய வச்சு என்னடா பண்ண பாக்குறீங்க? உன் சோழியத்தான் அவன் முடிக்க பாக்குறான். ஒன்றும் இல்லை மாம்சு, இதெல்லாம் பழைய படத்தோட டெக்னிக் தான். ஆனா எல்லா காலத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும். ஓல்ட் இஸ் கோல்டு. மாப்ஸு, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்து. அந்த முட்டைக்கண்ணிய இந்த பூண்டு ரசத்தோட எதுக்கு? இல்லை மாப்ஸு, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்து. அந்த முட்டைக்கண்ணியும் இந்த பூண்டு ரசத்தையும் எதுக்கு கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ற நீ? உனக்கு எப்படியோ கல்யாணம் ஆச்சுல்ல, கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு. அதை மட்டும்தான் என்னால் பண்ணி வைக்க முடியும். பந்தியில் உட்காந்து திங்கிறதும் வேடிக்கை பார்க்கறதும் உன்னோட பொறுப்பு. அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் கேட்டதுக்கும் நீ சொல்றதுக்கு என்னடா சம்பந்தம்? அன்னைக்கு அந்த புள்ளைய எப்படியோ பொண்ணு ஓட விட்டு இருந்தா அது வாழ்க்கையும் நாசமாயிருக்கும், உனக்கும் கல்யாணம்னு ஒன்று நடந்தே இருக்காது. அந்த பொண்ணை சந்தேகப்படாம அது அப்படியே நீ ஏத்துக்கிட்டதால நீ ஏதோ பெரிய தியாகம் பண்ணதா நினைச்சு அது உன்கிட்ட மொத்தமா விழுந்துருச்சு. வாழ்க்கை முழுக்க அந்த புள்ள இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் நீ கவர்மெண்ட் வேலை பார்க்குறதா உங்க அம்மா அவ்வளோ பெரிய பொய் சொன்னதும் தெரிஞ்ச பின்னாடியே அவங்க அப்பா அதை பெருசா எடுத்துக்காம உனக்கு வண்டி அது இதுன்னு வாங்கி கொடுத்து இன்னும் நல்ல வசதியா இருக்க எல்லா வழியும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எந்த நேரமும் சண்டை சச்சரவுன்னு போடுற மாதிரி பொண்டாட்டி அமையாம ரொம்ப ஸ்மூத்தான லைஃப் அமைஞ்சிருக்கு உனக்கு. தங்கச்சியோட குணம் மனம் எல்லாம் தெரிஞ்சதால தான் அதை அந்த பொறுக்கி கிட்ட இருந்து காப்பாத்தி நீயே கட்டிக்கிற மாதிரி பண்ண. இப்ப பாரு, அதை பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கு உத்தம புருஷன். நான் அதுக்கு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த கடவுள் மாதிரி ஆயிட்டேன். இதனால என்னாச்சு? உனக்கு எனக்கு இருக்கிற நட்பு உன் பொண்டாட்டியால உடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் சுதந்திரமா இருக்குல்ல. அதுக்குத்தான் நீ அந்த பொண்ணை கட்டணும்னு நான் அவ்வளோ வேலை பண்ணதே. ஓ, இதுல இவ்வளோ தொலைநோக்கு பார்வை இருக்குதோ? சரிடா, அதுக்கும் இப்ப இந்த முட்டைக்கண்ணிய இவன் தலையில கொட்டுறதுக்கு என்னடா கனெக்ஷன் இருக்குது? வரேன் வரேன் இரு. அந்த ரூபி பொண்ணு தோழிக்காக எவ்வளோ ரிஸ்கான விஷயத்துல இறங்கி இருக்கு பாரு. நானா இல்லாம வேற யாராச்சும் மோசமான ஒருத்தனை வச்சு இந்த டிராமாவை அதுங்க பண்ணியிருந்தா 2 பேருக்குமே பெரிய சிக்கலா ஆயிருக்கும். ஆமாடா. 2 பேருக்கும் என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லையா? இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் நட்புக்காக கூடவே நிக்கிற பொண்ணு அது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறவங்க மனசுல தான் உண்மையான காதலும் இருக்கும். நம்ம கல்யாணத்தை கடைசி வரைக்கும் கட்டி மேய்க்கக்கூடிய தைரியமும் மனோதிடமும் அந்த பொண்ணுகிட்டவே இருக்குடா. அதான் இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு விடலாம்னு கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு இவனை மேய்க்கிற தைரியம் இருக்கு, சரி. அதுகிட்ட போய் காதலை சொல்லி காதலிக்கிற தைரியம் இவனுக்கு இருக்கான்னு யோசிச்சியா? காதலிக்க போற 2 பேர்ல ஒருத்தர் தைரியமா காதலை சொன்னா போதாதா? லைட்டா இம்ப்ரெஸ் பண்ணா மட்டும் போதும். காதலை சொல்றதுல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும்.
ஓ, நீ அப்படி வர்றியா? இப்போ நீ என்ன மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எடுத்து செப்பட்டா? செப்பு. 4 காசு சேர்த்து ஒரு வயலை வாங்கி உழுது விதைச்சி வெள்ளாமை பண்ணி விளைச்சலை எடுத்து நெல்லை அவிச்சு உமியை நீக்கி அரிசியாக்கி அதை மறுபடியும் அவிச்சு போட்டு சோறாக்கி திங்கிறவன் நார்மல் மனுஷன். திங்கிற சோத்தையே எடுத்து நடு ரோட்ல புதைச்சி செடியை உருவாக்கி அது நெல்லு காய்ச்சி அதை வச்சு காசாக்கலாம்னு நினைக்கிறவன் என்ன மாதிரி மனுஷனா இருப்பான்னு சொல்லு பாப்போம். இப்போ அந்த மாதிரி வினோத வேலையத்தான் நீ பார்த்துட்டு இருக்க. இதுதான் நீ சிம்பிளா எடுத்து சொல்லி விளக்குறதா? சரி, சார் எதுக்கு இப்ப இந்த அரிய பெரிய தத்துவத்தை துப்பிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் இல்ல. காதல்ன்றது இயற்கையா 2 பேருக்குள்ள உருவாகணும்டா. நீ பிளான் பண்ணி வலுக்கட்டாயமா 2 பேருக்குள்ள காதலை வர வைக்க முடியுமா? அதான் ஆல்ரெடி 2 பேருக்குள்ள முட்டிக்கிருச்சே. நாம இன்னும் கொஞ்சம் முட்டை வச்சு கனெக்ஷன் கொடுத்தா கரண்ட் வருதான்னு பார்ப்போம். வந்தா கரண்ட், போனா வயரு தானேன்னு விட்டுருவோம். எது? கரண்ட் வைக்க போறியா? கரண்ட் வந்து பல்ப் எரிஞ்சா பரவாயில்ல மாப்ஸு. கரண்ட் கம்பத்துல முட்டி இந்த மூதேவி எரிஞ்சு கருகிருச்சுன்னு வச்சுக்க, அவங்க அப்பா ஆத்தாவுக்கு யாரு பதில் சொல்றது? அடே கல்யாண சுந்தரம், அவன் உனக்கு கனெக்ஷன் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கான். விளங்குதா இல்லையா மூதேவி? ஆமா, இவருக்கு பவர் வந்து அப்படியே பாஞ்சிட்டாரு. தாலிய கட்டணுமா இல்லையான்னு கூட தெரியாம கல்யாணம் பண்ணவன் தாண்டா நீ. தாலிய கட்ட தெரியாதவனுக்கே கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு ஆகாதா? எங்களுக்கெல்லாம் கரண்ட் வராதா? இல்ல காதல் தான் வரக்கூடாதா? அதான, அப்படி கேளு மாம்சு. அப்படித்தான் கேட்டேன் மாப்ஸு. ஆனாலும் மச்சி, நீ என் மாம்ச ரொம்ப ஓட்டுற. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்க. அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கல்யாணம் ஆயிருச்சாம்டா. அந்த ஆணவத்துல பேசுறான்டா அந்த பேச்சு. கரெக்டு மாம்சு. மச்சி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஆல்கஹாலை போட்டு கூட ஆடலாம், ஆனா ஆணவத்தால மட்டும் ஆடக்கூடாதுன்னு பெருமாளே சொல்லியிருக்காரு, பாத்துக்கோ. யாரு? உங்க அப்பன் தானே. அவரெல்லாம் ஒரு ஆளு, அவரு சொல்றத நான் கேட்டுக்கணுமாடா? என்னடா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் ஓவரா அளந்துட்டு இருக்கீங்க. ஆமா, பின்ன நீ என் மாம்ச பத்தி தப்பு தப்பா மக்கள் மனசுல பதிய வச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா நானு? என் மாம்ச பத்தி என்னடா நினைச்ச நீ? காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கே டஃப் கொடுப்பான்டா என் மாம்சு. நீ கல்யாணம் பண்ணி 1 வாரம் ஆக போகுது. ஒரு சைவ முத்த காட்சியாச்சும் நடத்த முடிஞ்சுதா உன்னால? இன்னும் ஆஃப் ஆயிலாவே இருக்க. என் மாம்ச பாரு. பார்த்த நிமிஷத்திலேயே அடிச்சாம் பாரு. ஆம்லேட் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஒன்று. ஐயோ மாப்ஸு, அது வேற ஆக்சிடென்ட்டா நடந்தது. நீ வேற சத்தம் போட்டு சொல்லாத. சொன்னா என்ன மாம்சு? நீ யாரு கேட்டாலும் ஆமா அப்படித்தான், நான் தான் கிஸ் அடிச்சேன்னு தைரியமா சொல்லு மாம்சு. நான் இருக்கேன் உனக்கு. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். சரி, ரைட்டு, விடு. ரொம்ப ஓவரா தாண்டா போறீங்க 2 பேரும். ஹே, போவோம்ல, நாங்கெல்லாம் யாரு? நீ வெந்து குழஞ்சவன், அவன் பாதியில வேகாதவன். அதான் ஊருக்கே தெரியுமே. நம்மளை காட்டிலும் நம்ம கல்யாணத்துக்கு படிச்ச பணக்கார பொண்ணா அமைஞ்சிருச்சேன்னு உனக்கு பொறாம மச்சி. யாருக்கு? எனக்கா? ரைட்ரா, ரைட்டு.
இவனை வச்சு காதல் ரசம் சொட்ட சொட்ட ஒரு காட்சியை எடுக்கலாம்னு பிளான் பண்ற, அப்படித்தானே? யா, டெஃபினெட்லி. டெஃபினெட்லியா? இட்லி குண்டான் கூட எடுக்க முடியாது. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. சாரி மச்சி, எழுதி எல்லாம் வைக்க முடியாது. நாங்க நோட்டு பேனாலாம் யூஸ் பண்ணி பல வருஷங்களாச்சு. என்ன மாப்ஸு? இல்லை மாப்ஸு, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேற்று கூட தங்கச்சி நோட்டில் பேப்பர் கிழிச்சு கப்பல் செஞ்சேனே. கேட்டியா மாப்பிள்ள? உன் மாம்ஸு கப்பல் செஞ்சானா? இவனை வச்சு தான் காதல் காட்சி ஷூட் பண்ண போறியா? அடே கல்யாணம், அந்த கப்பல்ல இவனை ஏத்தி கொன்னுட்டு மறக்காம நீயும் செத்துரு. ஹி ஹி ஹி. சாரி மாப்ஸு, நான் சும்மா அவனை ஜோக் பண்ண அப்படி சொன்னேன். நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். அப்புறம் மாப்ஸு, அந்த மாடு கொம்பு இல்லாத மாடு தானே, முட்டாதுல? முட்டாது முட்டாது, பசுமாடு முட்டாது. ஏனுங்க மன்னிகளா, பசுமாடு முட்டாது தானுங்களே? முட்டுமா முட்டாதா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க.